back to Ani and Mahi Vlog. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் தான் ரெடி பண்ண போறோம். நம்ம வீட்ல இருக்க பொருளே வச்சு நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ண போறோம். அதுக்கு முக்கியமான தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த Marie Gold Biscuit தான். உங்க வீட்ல ஒரு 10 ரூபாய் பாக்கெட் இருந்தா கூட போதும் நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நம்ம இந்த பிஸ்கட்ல உடைச்சு போட்டு பவுடர் பண்ணிக்க போறோம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற பிஸ்கெட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் 2 ஸ்பூன் சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் எந்த காஃபி தூள் வேணால் சேர்த்திக்கலாம். ப்ரூவோ சன்ரைஸோ நீங்கள் எது வேணால் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 10 ரூபா பேக்கெட் பிஸ்கெட் போடுறீங்கன்னா ஒரு 6 to 7 சர்க்கரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்திக்கிறேன். ஏன்னா என்கிட்ட பெரிய பேக்கெட் பிஸ்கெட் இருக்கனால சுகரும் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்கிற பிஸ்கெட்டு சர்க்கரை காஃபி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இது நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். எப்பயும் போலயே நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இந்த பவுட்ரு உள்ளே சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க சிம்மில் வச்சு. நீங்கள் கலக்க நல்லா கெட்டியாகும். அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சூடு ஆறினோடனே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம பவுட்ரு போட்டோடனே பாலில் கலக்கும் போது கட்டி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கிறப்போ சரியாக போயிடும். இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நல்ல ஒரு ஏர் கண்டெய்னரில் ஊற்றி எடுத்துக்கலாம். ஊற்றின பிறகு ஏர் பபிள்ஸ் மாதிரி நின்றுச்சுன்னா லைட்டாக இப்படி தட்டு விட்டிங்கன்னா இறங்கிடும். இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறோம். ஃப்ரீசரில் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஓரளவுக்கு கெட்டியாகிடுச்சு. திரும்பி நான் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு திரும்பி நான் கண்டெய்னரில் போட்டு நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு ஐஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு ஐஸோட பக்குவம் வரும். இப்போ நான் வந்துட்டு இதை எடுத்து நான் மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்திக்க போகிறேன். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா ஓட்டி எடுத்துக்கலாம். இதே உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெளியே வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அப்படியே மிக்சியில் போட்டிங்கன்னா பிளேடு போயிடும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் அடித்து எடுத்துட்டேன். திரும்பி நான் அதே கண்டெய்னரில் ஊற்றிக்க போகிறேன். பாக்ஸில் சேர்த்தியாச்சு. திருப்பி நான் க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஒரு 8 மணி நேரம் கழித்து எடுத்தோம்னா ஐஸ் ரெடி ஆயிரும். உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ நல்லா தட்டி விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த பபிள்ஸ் எல்லாம் போன பிறகு தான் உங்களுக்கு ஐஸ் எடுக்க நல்லா வரும். நான் க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. 8 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. நல்லா கெட்டியாகவே ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஒரு இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி இல்லை இந்த மாதிரி நல்ல ஒரு கரண்டி எடுத்து இது பண்ணிக்கோங்க.
நமக்கு டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் வந்துட்டு வெளியே ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் ஐஸ்கிரீமு. ஸோ பிஸ்கெட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்லேயே ஒரு 5 நிமிஷம் வேலை தான் இதுக்கு. நீங்கள் ரெடி பண்ணி வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்டுக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அழகுக்காக கொஞ்சம் பிஸ்தா சேர்த்திக்க போகிறேன். ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.